அவர் மேலே அந்த குழந்தைகளோ அந்த பெண்களோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாதான் போக்சோ நீங்கள் கேஸ் போட முடியும். அவங்க பாதிக்கப்படலைங்கும் போது நீங்கள் கேஸே போட முடியாது இல்லை. காவல்துறை அந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரே வந்து அந்த ஏரியா நீலாங்கரை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்கான்னு வச்சு நீலாங்கரில் ஆல் விமன் போலீஸ் இருக்கான்னு தெரியல சப்ஜெக்ட். அந்த காவல் நிலைய ஸ்டேஷன் ஹவுஸ் நிலைய காவல் அதிகாரி SHOன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களே தானா சுயமாக வந்து நீங்கள் அவர் மேலே போக்சோலாம் வழக்கு போட முடியாது. அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அதில் இல்லை. வேணா மாநில மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், இது வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, குழந்தைகளுக்கு எதிரான தேசிய குழந்தைகள் நல ஆலயம்லாம் இருக்குது பாருங்கள், சைல்டு கமிஷன்லாம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கும், நேஷனல் லெவலில் இருக்கும். அவங்க வந்து தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை உயர்நீதிமன்றமே தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கலாம். யார் அந்த போக்சோ சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரித்து கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த தனி நீதிபதியோ இல்லை 2 நீதிபதிகளோ அவங்க தன்னிச்சையாக வழக்கு எடுக்கலாமே ஒழிய வேல்முருகன் சைடில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே போக்சோ கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறது சட்டத்தில் முடியாது.